உங்களுக்கு எப்போ ஆச்சும் இப்படி தோணிருக்கா? ஒரு புது இடத்துக்கு போவீங்க. ஆனா, இங்க நாம இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோமேங்கிற ஒரு ஃபீலிங். இல்லனா, ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இதே உரையாடல், இதே மாரி இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ஒரு பிரமை. ரொம்ப விசித்திரமா இருக்கும்ல? ஆனா, நம்மள பலரும் அத அனுபவிச்சிருப்போம். இதுக்கு பேர் தான் தேஜா வு. இந்த மன மர்மத்தோட முடிச்சுகள தான் நாம இப்போ அவிழ்க்க போறோம். பாத்தீங்களா, இந்த ஃபீலிங் இன்னிக்கு நேத்து வந்ததல்ல. கிட்டத்தட்ட 170 வருஷத்துக்கு முன்னாடியே சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இதை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ரொம்ப காலமாவே இந்த தேஜாவு நம்ம எல்லாரோட கற்பனையும் தூண்டிட்டே தான் இருக்கு. இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வர்ற அபூர்வமான அனுபவம்னு நினைச்சிடாதீங்க. உலகத்துல 10ல 8 பேருக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த தேஜாவு வந்திருக்கான். அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ தேஜாவோனா கரெக்டா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளைக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது, நீங்க இருக்கிற இடம் புதுசு, இந்த அனுபவம் முதல் தடவை நடக்குதுன்னு. ஆனா அதே நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான உணர்வு சொல்லும், இல்ல இது ஏற்கனவே நடந்திருக்குன்னு. இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் நடுல வர்ற ஒரு சின்ன சண்டை தான் இந்த தேஜாவு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நாம பார்க்கறதுல ஏதாவது தப்பா? ஒருவேளை இது நம்ம கண்ணு நம்மள ஏமாத்துற வேலையா இருக்குமோ? இத பத்தி சொல்ற ஒரு முக்கியமான தியரி இருக்கு. வாங்க, அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இந்த பிரிந்த பார்வை தியரியோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை ஒரே விஷயத்த 2 தடவை பார்த்த மாதிரி தப்பா நினைச்சுக்குது. அதாவது, முதல்ல ஒரு செகண்ட் ஏதோ கவனக்குறைவா பார்க்கறோம், அடுத்த செகண்ட் அதே விஷயத்த முழுசா கவனமா பார்க்கறோம். ஆனா நம்ம மூளைக்குள்ள இது 2 தனித்தனி நிகழ்வா ரெஜிஸ்டர் ஆயிடுது. அதான் பிரச்சனை. வாங்க, இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க ஒரு ரோட கிராஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவசரமா 2 பக்கமும் பார்க்கறீங்க. அப்போ உங்க கண்ணு சட்டுன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைச்சன்னல் மேல போகுது. இப்போ மறுபடியும் ரோட கிராஸ் பண்ண முழு கவனத்தோட 2 பக்கமும் பார்க்கறீங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும், அட இப்போதானே இதே ரோட கிராஸ் பண்ண அப்படின்னு. இதுதான் அந்த பார்வை பிழையோட விளைவு. சரி, இது கண்ணுல நடக்கிற தப்பு மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது காரணமும் இருக்குமா? ஒருவேளை அந்த பழக்கமான உணர்வு உண்மையாவே இருந்து அது நம்ம ஞாபகத்துல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நினைவோட சம்பந்தப்பட்டிருந்தா? வாங்க அடுத்த தியரியை பார்க்கலாம். இந்த மறைமுக நினைவாற்றல் தியரியில 3 முக்கியமான வழிகள் சொல்றாங்க. 1, நீங்க ஒரு முழு காட்சியையும் இதுக்கு முன்னாடியே பார்த்து மறந்து போயிருக்கலாம். 2வது, ஒரு புது இடத்துல இருக்கிற ஒரே ஒரு பழைய பொருள் அந்த முழு இடத்தையுமே பழக்கமான மாதிரி காட்டும். 3வது, அந்த இடத்தோட அமைப்பு பழக்கமா இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற பொருள்கள் புதுசா இருக்கும். ஒவ்வொன்னையும் இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க இதுக்கு முன்னாடி போனதே இல்லாத ஒரு காலேஜ் கேம்பஸ் போட்டோவை கொஞ்ச நேரம் காமிச்சிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அதே போட்டோவை காமிச்சப்போ அவங்கள நிறைய பேரு நிஜமாவே அந்த இடத்துக்கு போயிருக்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் நாம பார்த்த ஒரு விஷயம் எப்படி ஒரு பொய்யான நினைவு உருவாக்குதுன்னு. இப்போ 2வது வகை, இத பரிச்சய உணர்வு கசிவுன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்டோட புது வீட்டுக்கு போறீங்க. அந்த ரூம் முழுசும் உங்களுக்கு ஏனோ பழக்கமான மாதிரி இருக்கு. அப்போதான் கவனிப்பீங்க, அங்க இருக்கிற ஒரு விளக்கு உங்க பாட்டி வீட்ல இருந்த விளக்கு மாதிரியே இருக்கு. அந்த ஒரு பொருளோட பழக்கம் அந்த ரூம் முழுசுக்கும் பரவி உங்களுக்கு ஒரு தேஜாவு உணர்வை கொடுக்குது. இப்போ இந்த 2 படங்களையும் பாருங்க. ஒன்னு ஒரு தோட்டத்துல இருக்கிற வளைவு, இன்னொன்னு ஒரு கோட்டை வாசல். 2ம் வேற வேற இடங்கள் தான். ஆனா அதோட அமைப்பு, அதாவது அந்த வளைவு, நடுவுல போற பாதை, 2 பக்கமும் செடிங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நம்ம மூளை இந்த அமைப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு விவரங்கள் வேறையா இருந்தாலும் இது பழக்கமான இடம்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. இதுக்கு பேரு தான் கெஸ்டால்ட் பரிச்சயம். இது வரைக்கும் நாம மனசோட சாஃப்ட்வேர் பத்தி பார்த்தோம், அதாவது ஞாபகம், பார்வை பத்தி. இப்போ வாங்க அதோட ஹார்ட்வேர்க்குள்ள போலாம். அதாவது நம்ம மூளைக்குள்ள எலக்ட்ரிக்கலா என்ன நடக்குது, இந்த தேஜாவு வரும்போது மூளைக்குள்ள என்னதான் நடக்குது. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். நம்ம மூளை ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின் மாதிரி தான். நம்மளோட ஒவ்வொரு நினப்பு, ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு செயல் எல்லாமே நம்ம மூளைக்குள்ள போற சின்ன சின்ன கரண்ட் சிக்னல்ஸ் தான். எவ்வளோ கரண்ட்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது உங்க மூளை மட்டுமே சுமார் 10ல இருந்து 23 வாட்ஸ் கரண்ட்டை உருவாக்குதான். இத வச்சே ஒரு சின்ன பல்பே எரிய வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ஒரு சின்ன தடுமாற்றம் வர வாய்ப்பு இருக்குல்ல. இந்த தியரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம கண்ணு, காதுல இருந்து வர்ற தகவல்கள் மூளைக்கு போக நிறைய வழிகள் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு வழியில வர்ற தகவல் இன்னொரு வழியை விட கொஞ்சம் லேட்டா வந்தா என்ன ஆகும்? ஒரே விஷயத்துக்கு மூளைக்கு 2 சிக்னல் கிடைக்கும். இது ஒரு ஆடியோல எக்கோ கேட்கிற மாதிரி ஒரு தப்பான 2வது காப்பியை உருவாக்கிடும். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, விஞ்ஞானிகள் இத லேப்ல செஞ்சும் பார்த்துட்டாங்க. மூளையில ரீனல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் இந்த பழக்கமான உணர்வை ப்ராசஸ் பண்ணுது. அந்த இடத்துக்கு ஆர்டிஃபிஷியலா கரண்ட் சிக்னல் கொடுத்து அவங்களால தேஜாவும் உணர்வை உருவாக்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு நேரடியான வலுவான ஆதாரம். சரி,
இவ்ளோ தூரம் இந்த மர்மத்தை நாம ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ முடிவு என்ன? எந்த ஒரு நல்ல மர்ம கதை மாதிரியும் இதுக்கும் ஒரே ஒரு சிம்பிளான பதில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ கடைசியா டீஜாவுன்னா என்ன? அது நம்ம கண்ணுல நடக்கிற தப்பா, இல்ல மறக்கப்பட்ட நினைவா, இல்ல மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் தப்பா? உண்மை என்னன்னா இதுக்கு ஒரே பதில் கிடையாது. இது எல்லாமே காரணமா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற பதில். தேஜாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேரு ஜமேவு. இது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு இடம், உதாரணத்துக்கு உங்க சொந்த ரூமே திடீர்னு பார்க்க ரொம்ப புதுசா அந்நியமா தெரியும். நம்ம மூளையோட இந்த பரிச்சய உணர்வு சிக்னல் எப்படியெல்லாம் குழம்புன்னு பாருங்க. கடைசியா ஒரு கேள்வி. நம்ம மூளையால இவ்ளோ ஈஸியா இல்லாத ஒரு பழக்கமான உணர்வை உருவாக்க முடியும்னா, அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற விஷயங்கள்ல எது நிஜம், எது நம்ம மூளை உருவாக்குற ஒரு மாயன்னு எப்படி உறுதியா சொல்றது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.